ஹாய் ஃபோர்ஸ், வெல்கம் பேக். இது நாருட்டோ பற்றி நான் பார்த்துருக்க சீரீஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி 5 வரைக்கும் 10 வரைக்கும் நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ரிவ்யூ லைக் என்னோட இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தேன் அதில். வெல்கம் பேக் டு பிரதாப் ஷெஃப்ஸ். அண்ட் இது நாருட்டோட 15 to 25 எபிசோட் ஓவர்வியூ. நான் ரிவ்யூன்னு சொல்ல, நான் இதில் ரிவ்யூனால் ரொம்ப டீப்பாக பார்த்து இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. பட் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மட்டும்தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லலை ஒரு மாதிரி அந்த நாருட்டோ கேரக்டர் தற்கொலையாக இருக்குது. அதோட நல்ல அவன் ஃப்ரெண்டு கேரக்டர், அவன் பேர் என்ன, கக்காஷி இல்லை, கக்காஷி வந்து மாஸ்டர். அவன் ஃப்ரெண்டு பேர் சென்சே இல்லை, மறந்துட்டேன். நான் நேற்று பார்த்தேன், இன்றைக்கி மறந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் மெமரி லாஸ். ஓகே, அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாருட்டோவும் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த 3 பேர் இருக்காங்களா, அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும், அது நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மெயின் நாருட்டோ ஏன் ஃபேமஸாக இருக்குன்னு இப்போ லைட்டாக புரியுதுன்னா, ஏன்னா அடுத்த வர டாஸ்கில் வில்லன்ஸ் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் பவரோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அந்த ப்ரீவியஸ் பவர் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இது 24th எபிசோடோ 20 to 25th எபிசோடுக்குள்ளே நடந்துச்சு. அவங்க அந்த காலேஜ்குள்ளது கிராஜுவேஷனுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண போகிறாங்க. அப்போது இந்த வருஷம் பண்ண வேணாம், அடுத்த வருஷம் பண்ணலான்னு சொல்ல போனால், இல்லை இந்த வருஷமே பண்ணுவோன்ட்டு அவங்க போய் 3:30க்கு அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ. எனக்கு இது ரொம்ப சரி இவங்க போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே இருக்க ஊர் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே இவங்க ஸ்கூல் அண்ட் இவங்க ஊர் அண்ட் அடுத்த ஊருக்காரங்க எல்லாம் நிறைய டேலண்டடான பீப்புள். அதுக்கப்புறம் இவங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிடுது. அந்த செகண்ட் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வரமாட்டோமான்ற சீனில் செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த சம்பவம். லைக் கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளை நம்ம கார்ட்டூனிஷாக இருக்கும். நம்ம 90s கிட் தானே, நம்மளுக்கு அந்த கார்ட்டூனிஷாக பிடிக்கும். நம்ம கார்ட்டூன் பார்த்து தான் வளர்ந்தோம். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. மேபி இதுக்கப்புறம் பார்க்குறவங்க ஒரு பார்க்காதவங்க இல்லை நம்மளோட பெரியவங்க ஒரு வேலை ஃபீல் பண்ணலாம் இது கிட்டிஷாக இருக்குன்ட்டு. ஆனால் அந்த டைம் தான் கொஞ்சம் இதாகுது. பட் அந்த இதில் நாருட்டோவும் சரி அண்ட் அவனோட அந்த ஃப்ரெண்டு, அவன் கூட அந்த குரூப்பில் இருக்கான், அந்த 2 பாய்ஸும் எழுந்துடுவாங்க. அந்த கேர்ள் இருக்கால, ஸ்டார்டிங்லேருந்து இந்த 24 எபிசோட் வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது அது. பட் 25th எபிசோட்லேருந்து அவங்க 2 பேர் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அந்த அன்கான்ஷியஸாக இருக்கவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு அது போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அது செம்ம, ரொம்ப லைக் டு த கோர் சூப்பராக இருந்துச்சு. அது அந்த சீன் வச்ச விதமே லைக் நான் என்ன நினச்சேன், சரி இதுவும் ஜப்பான்லேயும் பொண்ணுங்களுக்கு இது பண்ணுறதில்ல, பொண்ணுங்களுக்கு ஒன்றும் எழுதுறதில்ல சரின்னு பார்த்தா அந்த பொண்ணு, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துன்னு இருந்தோன்னா நாருட்டோவும், எனக்கு நாருட்டோ பேரும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் நாருட்டோ நிறைய வாட்டி கேட்டுட்டேன். அண்ட் அவன் பேர் என்ன, கக்காஷி, நல்ல பேர். நல்ல பேர் எனக்கு ஞாபகம். நேற்று கூட அது ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வீடியோ பண்ணணுன்ட்டு நான் ஞாபகம் பண்ணி வச்சுருந்தேன், நான் மறந்துட்டேன். This is short time memory loss, very sorry. Okay, so back to அந்த சீனில் அவங்களுக்கு லீன்னு ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லீ வந்து இவங்க 2 பேரும் செம்ம அடிக்கிறான் இதுக்கு முன்னாடி. லைக் அந்த ஸ்கூலில் வருவாங்கள்ல, அப்போது நாருட்டோவை அப்படியே சும்மா சுருட்டி விட்டு அனுப்புவான். அண்ட் அவனை பயங்கரமாக இது பண்ணுவான், அவனோட ஃபுல் ஸ்கில் காட்டி இது பண்ணுவான். ஸோ அவன் இங்கே காப்பாற்றுறதுக்கு, ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஐயோ இந்த பேரெல்லாம் மறந்துட்டேனே. அந்த பையன் லீன்னு, ஏன்னா அப்புறம் பிரெட்லி ஜூஸ் அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால இந்த லீ பேர் ஞாபகம் இருக்குது. ஸோ அவன் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ப்ரௌன் கலர் இது பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்ட்ஸம், வில்லேஜோட ஹேண்ட்ஸம் அவன் அப்படி அவனை ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. நான் இங்கிலீஷில் பார்த்துனேக்கா. ஸோ நீங்கள் ஜப்பானில் பார்த்து உங்களுக்கு அதில் இருந்துச்சுன்னா ஜாப்பனீஸ் மொழியில் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப புரியாது, ரொம்ப பெருசாக வேறு இருக்குது. அதனால் ஸோ அப்போ அவன் வருவான், அவனே பீட் பண்ணிடுவாங்க. பார்த்தா அவங்க அந்த ஒரிஜினல் சில்ட்ரன்ஸை கில் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, 3 பேர். ஸோ அந்த பாம்பு மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணுது.
பயங்கரம், அது சூப்பராக இருந்துச்சு. லைக் லிட்ரலி ஐ லைக் இட். ஸோ அண்ட் இதில் என்ன காட்டுறாங்கன்னா எங்கே லேக் எங்கே ஆகுதுன்னா நம்மளுக்கே லேக். ஏன்னா மேபி இது எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நாருட்டோ. நான் இப்போ தான் பார்க்கறதுனால மேபி எனக்கு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேரி ஆகலாம், இல்லைன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த சீன் வைப்பாங்க சிங் சிங் சிங், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்ட போவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் தென் அது சீன் வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது என்ன சொல்கிறது, ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக தராங்க ஸ்டோரியில், பிடிச்சிருக்கு. லைக் கிளியாரிட்டியாகவும் இருக்குது. அடிக்கிறான்னா அந்த நாருட்டோட அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட பவரே டிஃபெண்ட் பண்ணிட்டான் அந்த வில்லன். இப்போ இந்த 25th சீசனில் 25th எபிசோடில் இருக்க வில்லன். ஸோ நைஸ், ஐ லைக் இட். அண்ட் இந்த 3 பேரும் அடுத்து என்ன டாஸ்க் பண்ண போகிறாங்கன்னு வெயிட்டிங்காக இருக்குது. அந்த பொண்ணு அவன் முடியை வெட்டுறது பெரிய விஷயம். பட் அவன் ஃப்ரெண்டுனா அவன் லவ் பண்ணுற பையன்ற மாதிரி இருந்தப்போ, அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கு இனிமேல் எந்த ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பான் இதுக்கு முன்னாடி. இப்போ அவளும் வர்றா. ஸோ அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நான் பார்த்துடுவேன் இந்த மாதம் சேலரி போட்டாங்கன்னா, இன்கேஸ் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூ ஆச்சுன்னா நான் ஓனாக வாங்கி இந்த எபிசோட் பார்த்துடுவேன். இந்த ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தருவேன். ஸோ இது வந்து நாருட்டோ 11 to 25th எபிசோட் வரைக்கும். அண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு போக போக பிடிக்காதான்னு தெரிலன்னு சொன்னேன். பட் இது பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த லாஸ்ட் 2-3 எபிசோட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லைக் நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ண சீன் அந்த இதில் மெயின் என்னென்னா அந்த வில்லன்ஸை ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க. சீரியஸாக லைக் தத்தி வில்லன் வந்து அடித்து சாவடிச்சிட்றான் இவங்கள. ஓகேவா, இவங்க சும்மாவே ஜெயிக்கிறது இல்லை. அவன் அடித்து சாவடிச்சு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ தான் அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து இல்லை தனித்தனியாக இது பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. லைக் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணோன்னா இந்த கேரக்டருக்கூட ஆர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் வச்சுருக்கப்போ அந்த பொண்ணுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த எபிசோடில் காட்டின சீன், லைக் அவள் அவ்வளோ யாரையும் பெருசாக அடிக்கலாம் ஒன்றும் பண்ணல, அவள் ஹோல்ட் பண்ணான். ஓகேவா, அந்த ஹோல்ட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹோல்ட் பண்ணதே லைக் அந்த எபிசோட் ஃபுல்லாகவே அந்த பொண்ணு தான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ண விடாமல் வச்சுனுக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன அது பார்ப்போம், காத்திருப்போம். அடுத்த வீடியோ சீக்கிரமாக போடுறேன். Hope you like this video, and this is Pratap Stuff, Naruto 11 to 25th episode overview. Hope you like this. Bye bye.